அன்பார்ந்த மை விடிஆர்ஸ் உறுப்பினர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, இன்னைக்கு உங்களோட ஒரு 2-3 பாயிண்ட் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். தெளிவாக கேட்டு அது என்னங்கிறத புரிஞ்சுக்குங்க. முதல் விஷயம் என்னன்னா, நம்ம கம்பெனியில் நீங்கள் யாருக்காவது என்ட்ரி போட விரும்பினா தெளிவாக அவங்க டீட்டெயில்ஸை முழுசாக ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கிட்டு, அதில் குறிப்பாக சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நேம் கேட்கும்போது அவங்க நேம் தர்றதுக்கு முன்னாலேயே நீங்களே ஒரு நேமை, அதாவது அவங்க பெட் நேம்னு நினச்சி டைப் பண்ணிடுவீங்க. அப்படி செய்யக்கூடாதுங்க. உண்மையிலுமே பேங்க் அக்கௌண்ட்டில் பேன் கார்டில் அவங்களுக்கு என்ன பேர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன பேர் இருக்கோ அந்த பேரை தான் நீங்கள் நேமில் கொடுக்கணும். அடுத்து யூசர் நேம் நீங்கள் அவருடைய விருப்பத்தின் பேரில் வச்சு கொடுக்கலாம். அதில் ஏதாவது ஏற்கனவே அந்த யூசர் நேம் நம்ம சிஸ்டத்தில் இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணாது, சின்ன ஆல்ட்ரு பண்ணி அதை கொடுத்துக்கலாம். மற்றபடி அவருடைய நேம், மொபைல் நம்பர், டிஸ்ட்ரிக்கு, பின்கோடு இதெல்லாமே நீங்கள் டைப் பண்ணும்போது முழுமையாக அவங்கக்கிட்ட தெளிவாக கேட்டுட்டு அதை வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்லி அல்லது பேப்பரில் எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்லி அதை பார்த்து ஒரு முறைக்கு 2 முறை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு எல்லாம் ஓகேன்னு சொன்னால் சப்மிட் பண்ணுங்கள். இது முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட அதை அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அவர் ஐடி போட்டது 3 நாளுக்குள்ளே அவருடைய மை ப்ரொஃபைலில் போய் பார்த்துட்டு அதை கரெக்ஷன் சொல்லி கம்பெனியில் அப்டேட் கொடுத்தாருன்னா கம்பெனி அதை ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துரும். 3 நாளைக்கு மேலே ஆச்சு அப்படின்னா அதற்கப்புறம் ஏதாவது கரெக்ஷன் வரும்பொழுது அது பெய்டு சர்வீஸாக மாறிடும். ஸோ அந்த சிரமம் அவர்களுக்கு வரக்கூடாது என்றால் நீங்கள் ஐடி போடும்போது ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி கரெக்டாக வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐடி போட்டு கொடுங்க. இது முதல் விஷயம். நீங்கள் ஐடி போட்டாச்சு, மேற்கொண்டு வித்ட்ரால் வரும்போது செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது அங்கே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட், இது சார்ந்த என்னென்னலாம் அங்கே கேட்டிருக்கோ அது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக அதில் ஃபில் பண்ணி ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை சப்மிட் பண்ணுங்கள். நீங்களாம் எனக்கு மனசில் ஞாபகம் நினச்சிட்டு ஒரு நம்பரை டைப் பண்ணிவிட்டு அதில் தப்பாக போச்சுன்னா திரும்ப ஒருக்கா கரெக்ட் பண்ணோம்னா அதுவும் பெய்டு சர்வீஸ் தான். அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே கரெக்டாக தெளிவாக ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிவிட்டு உங்கள் பாஸ்புக் கையில் வச்சு கூட அடிங்க. மனசுக்கு வச்சுட்டு அப்படியே அடிக்காதீங்க. உங்கள் பாஸ்புக்கையோ உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கையில் வச்சுக்கிட்டு அதை பார்த்து வெரிஃபிகேஷன் பண்ணி எல்லாம் ஓகே கரெக்டாக இருக்குன்னு சொல்லி கன்ஃபார்மாக நீங்கள் ஃபீல் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுங்கள். அப்படி பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கும் கூடுதல் வேலை இல்லை. ஒரு வேலை தப்பு பண்ணிட்டு திரும்ப என்ற பேங்க் அக்கௌண்ட் தப்பாக போச்சு, ஐஎஃப்எஸ்சி கோட் தப்பாக போச்சுன்ட்டு அதை கரெக்ட் பண்ண வச்சிங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ரிமூவ் பண்ணி தர்றதுக்கு அதுக்கு பெய்டு சர்வீஸ் 300 rupees பே பண்ணியிருக்கும். ஸோ கம்பெனி உங்கள்கிட்ட 300 ரூபா வாங்குறது நோக்கம் அல்ல, நீங்கள் தப்பு இல்லாமல் செய்யணுங்கிறதா நோக்கம். ஆகவே நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போதே ஒரு முறைக்கு செக் பண்ணி சரியாக பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கும் சரியாக இருக்கும், நிறுவனத்துக்கும் வேலை குறைவு. ஓகே, தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணுங்க. அடுத்ததாக ஒவ்வொரு மாதமும் கிரவுன் பிளான் இருக்கிறவங்களுக்கு டைம் சேவர் சூஸ் பண்ணுற வாய்ப்பு தருவோம். அந்த வகையில் வருகின்ற 10ஆம் தேதிக்குள்ளே, போன மாதம் டைம் சேவர் எப்போ கொடுத்தோமோ அந்த தேதிக்கு அப்புறம் அதிலிருந்து வர்ற 10ஆம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் டைரக்டில் ஒரு க்ரௌன் கொடுத்துருக்கீங்களோ, நீங்களும் க்ரௌனாக இருக்கணும், கூடுதலாக உங்கள் டைரக்டில் ஒரு நபர் க்ரௌனாக வந்திருக்கணும். இப்படி நடந்திருந்தால் வர்ற 10ஆம் தேதி டைம் சேவர் போர்ட்டல் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் 2 ஸ்டாரோ 4 ஸ்டாரோ 8 ஸ்டாரோ இதில் எது தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்டார் 4 ஸ்டார் 8 ஸ்டார்னா என்னன்னா, நீங்கள் ஆடு பார்த்து ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுறீங்க இல்லையா. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு க்ரௌன் பிளான் இருக்கும்போது பர் டே ஸ்டார்டிங் 480 ரூபா டெய்லி ஆட்ஸ் பார்த்து இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். ஒரு நபர் டைரக்டில் க்ரௌனை அப்ளை பண்ணி வச்சிங்கன்னா 200 சீலிங்கிலிருந்து பர் டே 680 ரூபா ஆட் பார்த்து இன்கம் ஏர்ன் பண்ணிக்கலாம். அந்த வகையில் இந்த 480 ரூபா ஏர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் நார்மலாக எவ்வளோ டைம் எடுத்தீங்களோ அதோட குறைவான டைம்லேயே 2 ஸ்டாரில் 680 ரூபா இன்கம் ஏர்ன் பண்ணி முடிச்சிடலாம். அதே 4 ஸ்டார்னா இன்னும் குறைவான டைமில் 4 ஸ்டாரில் அந்த டோட்டல் பர் டே சீலிங்கோ அதை அச்சீவ் முடிச்சிடலாம். 8 ஸ்டாரில் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 1000 ரூபாய் 1500 இருந்தால் கூட ரொம்ப வேகமாக ஆட் பார்த்து அந்த இன்கம்மை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். பல்வேறு விதமான இன்கமில் கவனம் செலுத்தி டீமை டெவலப் பண்ண நினைச்சிங்கன்னா அதுக்காக தான் இந்த டைம் சேர் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நபர் டைரக்ட் க்ரௌன் அப்டேட் பண்ணாருன்னா டைம் சேர் சூஸ் பண்ண எலிஜிபிலிட்டி உங்களுக்கு கிடைக்குது. அந்த வகையில் வருகின்ற 10ஆம் தேதிக்குள்
யாரெல்லாம் போன டைம் சர்வீஸ் யூஸ் பண்ண டேட்ல இருந்து இந்த 10ஆம் தேதிக்குள்ள ஒரு கிரவுண்ட் டேட்ல அப்டேட் பண்ணிக்கிறீங்களோ அவர்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு டைம் ஷேர் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஏற்கனவே நீங்க வந்து ஒரு கிரவுண்ட் டேட்ல கொடுத்துட்டீங்கன்னா, அதாவது போன மாசம் அந்த 10ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த 10ஆம் தேதி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள். வர 10ஆம் தேதி நீங்க டைம் ஷேர் ஓபன் பண்ணும்போது சூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை இன்னும் கொடுக்காம இருந்து உங்களுக்கு அது வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 10ஆம் தேதி அது டைம் இருக்கு. ஸோ இந்த அவகாசத்தை பயன்படுத்தி அதுக்கான முயற்சியில் இறங்கி சக்ஸஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகும்போது அவருக்கும் தினசரி 450 இன்கம் ஏற்பதற்கான வாய்ப்பு கிடைச்சிடும். அதன் மூலமா உங்களுக்கு சீலிங் உயரும், டைம் சேவர் சூஸ் பண்ணக்கான வாய்ப்பும் கிடைக்கும். யாருக்கு தேவையோ அவர்கள் முயற்சியுங்கள். முயற்சிக்கும் அத்தனை பேர்த்துக்கும் நிறுவனத்தின் வாழ்த்துக்கள். வணக்கம். கிருத்திஸ் மல்டி ஷாப் கல்விரம்பாளையம். எங்களிடம் எம்ப்ராய்டரி ஒர்க், ஆரி ஒர்க்குக்கு தேவையான ஜிமிக்கிகள், பீட்ஸ், லேஸ்கள், நாட்கள், பேட்ச் ஒர்க் டிசைன். நவதாரணியின் ஆஃபர் மழை. 64 வகையான மூலிகைகள் கொண்ட 50 கிராம் டீ பவுடர் வாங்கினால் 10 ml நீலகிரி தைலம் இலவசம். 100 கிராம் டீ பவுடர் வாங்கினால் 30 ml நீலகிரி தைலம் இலவசம். மற்றும் சங்கு பூட்டி, செம்பருத்தி பூட்டி, ஆவாரம் பூட்டி அனைத்தும் கிடைக்கும். எங்கள் ஊறுகாய் வாங்கினாலும் நீங்கள் வாங்கும் ஊறுகாய்க்கு இன்னொரு ஊறுகாய் இலவசம். பை ஒன் கெட் ஒன். 1 கிலோ கருப்பட்டி வாங்கினால் 30 ml நீலகிரி தைலம் அல்லது 50 கிராம் இலவசம். 400 கிராம் தோசை மாவு வாங்கினால் ஒரு பாக்கெட் ஊறுகாய் இலவசம். அனைத்தும் கிடைக்கும். கொரியர் வசதி. மாங்கனி மாநகரில் இதயம் தொடும் பர்னிச்சர் மகாராஜா. இரும்பை மிஞ்சும் வலிமை, இதயம் தொடும் டிசைன்கள். மகாராஜா பர்னிச்சர் மாங்கனி நகரில் மாபெரும் பர்னிச்சர். 6000 சதுர அடியில் அனைத்து பர்னிச்சர்களும் புதுமையாய், உறுதியாய் இறக்குமதி செய்யப்பட்ட பர்னிச்சர் ரகங்கள். சித்திரையில் நீங்கள் நிம்மதியாய் நித்திரை செய்த இலகுவான மெத்தைகள், அழகிய மாடல் கட்டில்கள், சோபாக்கள், டைனிங் டேபிள் பல ரகம். இவை மட்டுமல்ல, இன்னும் மாறுங்கள், பாருங்கள், நிச்சயம் எடுத்துச் செல்வீர்கள். மகாராஜா பர்னிச்சர்ஸ் முதல் தளம், சுந்தர் லாட், செரி ரோடு, சேலம். தரைத்தளத்தில் கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.